Hi friends, welcome back to Ready for Exam YouTube channel. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்பர் சிஸ்டம்ல ரிமைண்டர் தியரம்ன்ற டாபிக் தான் பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி நம்பர் சிஸ்டத்துல டிவிசிபிலிட்டி ரூல்ங்கிற டாபிக்ல வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்க செக் பண்ணி பாருங்க. நம்ம சேனல்லையும் இருக்கும், செக் பண்ணி பாருங்க. நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நம்பர் சிஸ்டம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். இதுல இருந்து 2 கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களையும் பார்க்க சொல்லுங்க. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு பெரிய நம்பரை கொடுத்துட்டு அதை ஒரு நம்பரால் டிவைட் பண்ணும் போது நமக்கு என்ன ரிமைண்டர் கிடைக்கும் அப்படிங்கிறத கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோவாகவும் ஒவ்வொரு டிப்ஸுக்கான எக்ஸாம்பிளும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க, அப்போதான் உங்களுக்கு புரியும். ஓகே, ஃபர்ஸ்ட் பேசிக் கான்செப்ட் ஆஃப் ரிமைண்டர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இங்கே ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் மெமரி பண்ணுற அவசியம் இல்லை. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு அது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இப்போ பாருங்க, 100 அப்படிங்கிற ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். இதுதான் நம்பர். இந்த 100ங்கிறது என். ஓகே, இப்போ இந்த இடத்துல நம்ம போட போகிறது டிவைசர். இப்போ டிவைசர் என்ன எடுத்துக்கலாம்னா 5ன்னு எடுத்துக்கலாம். இது என்னது? டிவைசர் டி. இதை நம்ம 100ஆல் எடுக்கணும்னா 520s எவ்வளோ? 100. அப்போ நமக்கு என்ன ரிமைண்டர் கிடைக்குது? 0. அப்போ இந்த 0ங்கிறது என்னது? ரிமைண்டர். மேலே இருக்கக்கூடிய அந்த 20ங்கிறது என்னதுன்னா குவேஷன்ட். ஓகே, இப்போ எப்படி இந்த ஈக்குவேஷன் வந்துச்சுங்க உங்களுக்கு புரியுதா? உள்ள இருக்கிற நம்பர் எப்படி வந்துச்சு? இந்த டிவைசரையும் குவேஷன்ட்டையும் மல்டிப்ளை பண்ணி இந்த ஆர் கூட பிளஸ் பண்ணிக்கிறோம், அதாவது ரிமைண்டர் கூட பிளஸ் பண்ணிக்கிறோம். அதுதான் வந்து இந்த ஈக்குவேஷன். ஓகே, நெக்ஸ்ட், இப்போ the smallest n digit number when divisible by x, அதாவது இந்த n வர வேண்டிய இடத்துல 3, 4, 5 எது வேணா கொடுக்கலாம். இப்போ என்ன கேட்கலாம்னா smallest 3 digit number divisible by இந்த xங்கிற இடத்துல என்ன இருக்கலாம்னா 7 இருக்கலாம், அதாவது divisible by 7 அந்த மாதிரி கேட்பாங்க. இப்போ அது ஒரு ஈக்குவேஷனா இங்க எழுதியிருக்கேன் பாருங்க. இதை ஈக்குவேஷனா நீங்க மெமரி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்லும் போது இந்த ஈக்குவேஷன் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். எக்ஸாம்பிள் பாருங்க, ஸ்மாலஸ்ட் 4 digit நம்பர் டிவைடட் பை 7 கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்மாலஸ்ட் 4 digit நம்பர் என்ன? 1000. ஓகே, 1000ங்கிறது தான் இருக்குல்லையே ஸ்மாலஸ்ட் 4 digit நம்பர். இதை எதால டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க? டிவைடட் பை 7. அப்போ 7. ஓகே, இதை டிவைட் பண்ணி பார்க்கலாமா? 1 7s are 7, ரிமைனிங் 3, 0 இறக்கிட்டோம். 4 7s are 28, ரிமைண்டர் 2, 0, 2 7s are 14. அப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? ரிமைண்டர் 6 கிடைச்சிருக்கு. ஓகே, இப்போ ஸ்மாலஸ்ட் 4 digit நம்பர் டிவிசிபிள் பை 7 எப்படி கண்டுபிடிக்கணும்னா இங்கே போட்டிருங்க பாருங்க. 1000 7ஆல் டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன குவேஷன்ட் கிடைச்சிச்சு? 142 கிடைச்சிச்சு. ரிமைண்டர் எவ்வளோ கிடைச்சிருக்கு? 6 கிடைச்சிருக்கு. அப்போ இதில் போய் அப்ளை பண்ணி பாருங்க. நம்பர் என்ன? 1000 பிளஸ் டிவைசர் 7 மைனஸ் ரிமைண்டர் 6. அப்போ என்ன வரும்? 7 மைனஸ் இஸ் ஈக்குவல் டு 1. 1000 plus 1 which is equal to 101. அப்போ இந்த 101 7ஆல நீங்க டிவைட் பண்ணும் போது நமக்கு ரிமைண்டர் கிடைக்காது. அப்போ ஸ்மாலஸ்ட் 4 digit number divisible by 7 is 1001. உங்களுக்கு புரியனா இதை மறுபடியும் இன்னொரு டைம் பாருங்க. ஓகே, இப்போ போனது என்ன பார்த்தோம்னா, ஒரு ஸ்மாலஸ்ட் 4 digit நம்பர் அது 3 digit நம்பரை கேட்டுட்டு ஒரு நம்பரால் டிவைட் பண்ண சொல்லி அதுக்கான ரிமைண்டர் கேட்டாங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரிமைண்டர் அவங்களே கொடுத்துருவாங்க. அந்த ரிமைண்டர் கொடுத்துட்டு நம்பர் என்ன அப்படிங்கறத கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, ஸ்மாலஸ்ட் 4 digit நம்பர் gives a reminder 5. அவங்க சொல்லிட்டாங்க ரிமைண்டர் 5 கொடுக்கும். எப்போ? 7ஆல் டிவைட் பண்ணும் போது. நம்ம போனதுல என்ன பார்த்தோம்? வெறும் ஸ்மாலஸ்ட் 4 digit நம்பர் டிவிசிபிள் பை 7 மட்டும் தான் பார்த்தோம். அதுக்கான ஆன்சர் என்ன? 1001. இவங்க என்ன கேட்டிருக்காங்க? ரிமைண்டர் 5 கிடைக்கணும். அப்ப ரிமைண்டர் 5 கிடைக்கணும்னு நமக்கு என்ன அர்த்தம்? இது கூட ஒரு 5ன்ற நம்பர் ஆட் ஆகிருக்கு. அப்போ 1006. இந்த 1006 நம்ம 7ஆல டிவைட் பண்ணும் போது 5ன்ற ரிமைண்டர் நமக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ
லார்ஜஸ்ட் பார்க்கலாம். போன இதில் ஸ்மாலஸ்ட் பார்த்த மாதிரியே தான், அதே தான் லார்ஜஸ்ட் நம்பர் கேட்டுட்டு அதை ஒரு நம்பரால் டிவைட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கான ரிமைண்டர் என்ன? இது ரொம்பவும் சிம்பிளானது. இப்போ பாருங்க, எக்ஸாம்பிளில் லார்ஜஸ்ட் 4 டிஜிட் நம்பர் டிவைடட் பை 4னு கேட்டிருக்காங்க. லார்ஜஸ்ட் 4 டிஜிட் நம்பர் என்ன? 4 டைம்ஸ் ஆஃப் 9. அதை 4ஆல் டிவைட் பண்ணும் போது நமக்கு என்ன கிடைக்கும்? 2499 அப்படிங்கிற ஒரு குவேஷன் கிடைக்கும். இதுக்கும் நான் எழுதி காமிக்கிறேன். 9999. இவங்க என்ன நம்மளால டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க? 4ஆல் டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. 4. அப்போ 2 4s are 8, ரிமைனிங் கீழே 1 19, 4 4s are 16, 4 4s are 16. ஓகே, ரிமைனிங் 3 39, 9 4s are 36, remaining 3, மறுபடியும் 39, மறுபடியும் 9 4s are 36, ரிமைண்டர் 3. ஓகேவா? அப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? ரிமைண்டர் 3 கிடைச்சிருக்கு. அந்த ரிமைண்டரை என்ன நம்பர் கேட்டிருக்காங்களோ அந்த நம்பரோட மைனஸ் பண்ணிக்கணும். நமக்கு என்ன நம்பர் கேட்டிருந்தாங்க? லார்ஜஸ்ட் 4 டிஜிட் நம்பர். அப்போ லார்ஜஸ்ட் 4 டிஜிட் நம்பர் கூட நமக்கு கிடைச்ச ரிமைண்டரை மைனஸ் பண்ணோம்னா நமக்கு ஒரு ஆன்சர் வரும். அதுதான் லார்ஜஸ்ட் 4 டிஜிட் நம்பர் விச் இஸ் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை 4. ஓகே, அதே மாதிரி தான் லார்ஜஸ்ட் 4 டிஜிட் நம்பர் விச் கிவ்ஸ் த ரிமைண்டர் 3 when divided by 4. என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதில் ரிமைண்டர் சொல்லிட்டாங்க. அப்போ லார்ஜஸ்ட் 4 டிஜிட் நம்பர் வந்து டிவிசிபிள் பை 4 என்ன? 9996. அப்போ ரிமைண்டர் 3 கேட்டிருக்காங்கன்னா என்ன பண்ணணும்? 3 அந்த நம்பர் கூட ஆட் பண்ணிக்கிட்டா போதும். அப்போ லார்ஜஸ்ட் 4 டிஜிட் நம்பர் விச் இஸ் டிவிசிபிள் பை 4 விச் லீவ்ஸ் ரிமைண்டர் 3 அப்படிங்கிற நம்பர் வந்து 49. ஓகேவா? ஓகே, எக்ஸாமில் எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறதுக்கான சில ஒரு டைப்ஸ் தான் நான் கொண்டு வந்திருக்கேன். டைப் 1 பாருங்க, ஃபைண்ட் எ ரிமைண்டர் when 17 is divisible by 5. இது வந்து நார்மல் டிவிஷன் தான். 17 5ஆல் டிவைட் பண்ணும்போது 3 5s are 15, ரிமைண்டர் நமக்கு என்ன? 2. ஓகே, செகண்ட் டைப் என்னன்னா x பவர் n, அதாவது x பவர் n divisible by y. எதுவாக வேணா இருக்கலாம். எக்ஸாம்பிளில் பாருங்க, ஃபைண்ட் த ரிமைண்டர் when x பவர் 10 is divided by 8. அப்போ சரி 4 பவர் 10. இப்போ 4 பவர் 10 வந்து டிவைடட் பை 8 கேட்டிருக்காங்க. இப்போ 4 பவர் 1னா 4, 4 பவர் 2ன்றது 16, இது 8ஓட மல்டிபிள்ஸ். 4 பவர் 3ங்கிறது 64, இதுவும் 8ஓட மல்டிபிள். அப்போ ரிமைண்டர் வராது. அதே மாதிரி இதுக்கு மேலே வரக்கூடிய 4 பவரில் வரக்கூடிய எந்த நம்பராக இருந்தாலும் அது 8ஓடைய எக்ஸாக்ட் டிவிசிபிளாக தான் இருக்கும். அதனால் 4 பவர் 10ஆக இருந்தாலும் சரி, 4 பவர் 15ஆக இருந்தாலும் சரி, அது டிவைடட் பை 8 பண்ணும் போது நமக்கு என்னதான் ரிமைண்டர் கிடைக்கும்? 0 தான் கிடைக்கும். ஓகே, இதில் வந்து 2 பவர் கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்க, எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, 7 பவர் 4 மைனஸ் 3 பவர் 2, அதாவது 2 பவர் கேட்டு அதை மைனஸ் பண்ணி 5ஆல் டிவைட் பண்ணும் போது நமக்கு என்ன ரிமைண்டர் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் த ரிமைண்டர். ஓகே, இப்போ 7 பவர் 4ஓட வேல்யூ என்ன? 2401. 3 பவர் 2ன்றோட வேல்யூ என்ன? 9. அப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது நமக்கு 2392. இதை 5ஆல் நமக்கு டிவைட் பண்ணும் போது 2 அப்படிங்கிற ரிமைண்டர் கிடைக்கும். ஓகே, இதை கேர்ஃபுல்லாக கவனிங்க. இப்போ டிவிசிபிள் பை 10, 100, 1000 இந்த மாதிரிலாம் கேட்டுட்டாங்கன்னா 10க்கு வந்து லாஸ்ட் டிஜிட்டை மட்டும் பார்த்தா போதும். அதே வந்து 100க்கு பார்த்தீங்கன்னா 20 இருக்கிறதுனால லாஸ்ட் 2 டிஜிட் பார்க்கணும். 1000ல 3 டிஜிட் இருக்கிறதுனால லாஸ்ட் 3 டிஜிட் பார்க்கணும். இங்கே எக்ஸாம்பிளில் பாருங்க, 1 2 3 4 5 6 இஸ் டிவிசிபிள் பை 1000. 1000ல வந்து என்ன இருக்கு? 3 zeros இருக்கு. அப்போ 3 zeros இருந்துச்சுன்னா லாஸ்ட் 3 டிஜிட் மட்டும் பார்க்கணும். லாஸ்ட் 3 டிஜிட் என்ன? 456. அப்போ 456 இஸ் த ரிமைண்டர். ஓகே, இப்போ ரயில்வே எக்ஸாம்ல கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர் பார்க்குறேன். இந்த வீடியோவை நீங்கள் பாஸ் பண்ணிட்டு ஒவ்வொரு கொஸ்டினையும் நீங்களாக சால்வ் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் லீவ் பண்ணுங்க. ஓகே, இப்போ ஒவ்வொரு கொஸ்டினாக நம்ம சால்வ் பண்ணலாம். ஃபைண்ட் த ரிமைண்டர் when
171 into 172 into 173 is divisible by 17. ஓகே, இதனுடைய மல்டிபிள்ஸை 17ஆல் டிவைட் பண்ணும் போது நமக்கு என்ன ரிமைண்டர் கிடைக்கும்? இது ஒவ்வொன்றா உட்காந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஈஸியாக எப்படி போடலாம்னா, டிவிசிபிள் பை 17 கேட்டிருக்காங்களா, 117s are 17. இது எல்லாமே என்ன, 17th இதில் வந்து நம்ம டிவைட் பண்ணும் போது 10 17s are 170. ரிமைண்டர் வந்து நமக்கு இதில் என்ன கிடைக்கும், 1 கிடைக்கும். இதில் ரிமைண்டர் 2 கிடைக்கும். இதில் ரிமைண்டர் என்ன கிடைக்கும், 3 கிடைக்கும். இது எல்லாமே மல்டிபிள் இருக்கிறதுனால ஒவ்வொன்றையும் மல்டிபிள் பண்ணிக்கிறோம். 1 into 2 into 3. அப்போ என்ன கிடைக்கும், 1 into 2 2, 2 into 3 6. அப்போ நமக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 6. When a number n is divided by 5, இவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர், இந்த நம்பர் வந்து 5ஆல் டிவைட் பண்ணும் போது நமக்கு ஃபார்முலா என்ன, குவாஷன்ட் இன்ட்டு டிவைசர். இங்க டிவைசர் அவங்களே கொடுத்துட்டாங்க 5. த ரிமைண்டர் இஸ் 2ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ரிமைண்டர் என்ன பண்ணிக்கணும், நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கணும். ஓகே, when n square is divided by 5, the remainder will be. இப்போ நம்ம n அவங்க சொல்லிட்டாங்க. இதே n ஸ்கொயரை வந்து நம்ம 5ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும். ஓகே, இது ஸ்கொயர் பண்ணிக்கலாம். இப்போ இதை பார்க்கும்போது எப்படி இருக்கு, a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர். இப்போ a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா என்ன, ஓகே சரி, a பிளஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்கு. அப்போ நம்ம எப்படி போடணும், a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் 2ab. ஃபர்ஸ்ட் a ஸ்கொயர் எழுதலாம். a ஸ்கொயர் என்ன, 25 q ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் என்ன, 4 பிளஸ் 2ab. 2 into 2 4, 4 into 5 20, 20 into q. அப்போ 20q. ஓகே, இந்த ஈக்குவேஷன் அவங்க என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, 5ஆல் டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. டிவைட் பண்ணும் போது இந்த 25ங்கிறது 5உடைய மல்டிபிள். அப்போ இதில் நமக்கு ரிமைண்டர் கிடைக்காது. இந்த 20ங்கிறதும் 5ஓட மல்டிபிள். அப்போ இதுலேயும் நமக்கு என்ன கிடைக்காது, ரிமைண்டர் கிடைக்காது. இந்த 4 வந்து 5ஓட மல்டிபிளான்னு கேட்டால் கிடையாது. அப்போது நமக்கு ரிமைண்டர் 4. ஆப்ஷன் சி தான் வந்து நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, தேர்ட் கொஸ்டின், how many numbers between 1 and 700 are completely divisible by 17 கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ 1ல இருந்து 700 வரைக்கும் எந்தெந்த நம்பர்லாம் வந்து 17ஆல் டிவைட் ஆகுன்றதை பார்க்கணும். இப்போ இங்கே பாருங்க, 10 17s are 10 17s are எவ்வளோ, 170. ஓகே, இந்த 170க்குள்ள எத்தனை 17 டிவிசிபிள் நம்பர் இருக்கு, 10 இருக்கு. அதே மாதிரி 4 டைம்ஸ் நம்ம போடும்போது, இதையே 4 டைம்ஸ் போடும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 680. இந்த 680ல எத்தனை நம்பர்ஸ் இருக்கு, 40 நம்பர்ஸ் இஸ் டிவிசிபிள் பை 17. இன்னும் நமக்கு 20 நம்பர்ஸ் இருக்கு. அந்த 20ல நமக்கு இன்னும் ஒரு 17 வரும். அப்போ 697. இதுக்கு மேலே நம்மளால ஆட் பண்ண முடியாது. இப்படியே ஆட் பண்ணாலும் 700க்கு தாண்டி போயிடும். இவங்க கேட்டிருக்கிறது 700க்குள்ள. ஓகே, அப்போ 40, இங்க ஒரு இதுல ஒரு நம்பர் இருக்கு. அப்போ 41. அப்போ நம்ம ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 41. ஓகே, when 19 power 200 is divisible by 20, find the remainder. இது பார்க்கறதுக்கு ரொம்பவும் பெரிய நம்பர் மாதிரி இருக்கும். நம்ம கொஞ்சம் யோசிச்சோம்னா ஈஸியாக போடலாம். இப்போ 19 power 200 இதை நம்ம எப்படி எழுதலாம், 20 minus 1 இப்படி எழுதலாமா, 20 minus 1 power 200. ஓகே, அப்போ 20 பவர்ல வர எல்லாமே என்னது, எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை 20. அப்போ நம்ம வெறும் 1 மட்டும் எடுத்துக்கலாம். 1 பவர் 200. அப்போ 1ல வந்து எந்த பவர் இருந்தாலும் அது என்னதான், 1 தான். அப்போ நமக்கான ஆன்சர் வந்து ரிமைண்டர் 1. ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும், கொஞ்சம் யோசிங்க. ஓகே, 5th கொஸ்டின், a number when divisible by 7. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு நம்பர்
divisible by 7 கேட்டிருக்காங்க. அப்போ quotient into multiple plus leaves the remainder 4. Okay. What will be the remainder when square of the same number is divisible by 7? இதே நம்பரை ஸ்கொயர் பண்ணும் போது நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் இதே நம்பரை நம்ம ஸ்கொயர் பண்ணும் போது நமக்கு என்ன கிடைக்கும்? ஓகே, ஃபஸ்ட்டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ஃபார்மேட் எழுதணும். a ஸ்கொயர் ஃபஸ்ட் எழுதலாமா? அப்போது 7 into 7 49 q ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயரோட வேல்யூ என்ன? 4 4s are 16 plus 2ab 2 into 4 8 8 7s are 42. ஓகே, 42 q. இவங்க இந்த நம்பர் என்ன சொல்லியிருக்காங்க? 7ஆல் டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த 49ங்கிறது 7உடைய மல்டிபிள். அப்போது இதை நாம் டிவைட் பண்ணும் போது ரிமைண்டர் கிடைக்காது. இந்த 42வும் 7ஓட மல்டிபிள். அப்போ இது டிவைட் பண்ணும் போது நமக்கு என்னது? ரிமைண்டர் கிடைக்காது. இந்த 16ல எத்தனை டைம்ஸ் ஆஃப் 7 இருக்கு? 2 டைம்ஸ் இருக்கு. இங்கே பாருங்க, 16 நமக்கு மீதி இருக்கிற வேல்யூ 16 டிவைடட் பை 7. இதில் எத்தனை டைம் வரும்? 2 7s are 14. ரிமைண்டர் நமக்கு என்ன கிடைக்குது? 2 கிடைக்குது. அப்போ நமக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2. நெக்ஸ்ட் கொஸ்டின். Find the largest number of 4 digit that is completely divisible by 49. Okay, largest 4 digit number கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? 9 9 9 9. ஓகே, இதை என்ன பண்ணணும்? 49ஆல் டிவைட் பண்ணும் போது நமக்கு என்ன ரிமைண்டர்? சாரி, எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை 49 லார்ஜஸ்ட் 4 டிஜிட் நம்பர் கேட்குறாங்க. ஓகே, அப்போ 249 என்ன? 98. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? 1. அப்போ 9 போடும்போது நமக்கு பத்தலை, அதனால் ஒரு 0 ஆட் பண்ணிக்கிட்டு மறுபடியும் 9 போடுறோம். இப்போ இதுக்குள்ளே எத்தனை இருக்குது? 4 டைம்ஸ். அப்போ 4 49s are 196. அப்போ நமக்கு இதில் என்ன ஆயிடுச்சு? 3 வந்து ரிமைண்டர் கிடைக்குது. லார்ஜஸ்ட் என்ன பண்ணிக்கணும்? கொடுத்துருக்கிற நம்பரோட, அதாவது 49 கூட நமக்கு வந்த ரிமைண்டர் 3 வந்து மைனஸ் பண்ணணும். அப்போ நமக்கு என்ன ஆன்சர்? 1996. சரி, 9996. நமக்கு ஆப்ஷன் டி. ஓகே, லாஸ்ட் கொஸ்டின். Find the smallest 4 digit number that is divisible by 47. ஸ்மாலஸ்ட் 4 digit நம்பர் கேட்டிருக்காங்க. அப்போது 1000. இந்த 1000-ஐ நம்ம 47ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஓகே, 2 47s are 94, ரிமைண்டர் 6 60, 147s are 47, ரிமைண்டர் 13. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும்? 47ஐயும் ஸ்மாலஸ்ட்டுங்களுடைய ரூல்ஸ் என்ன? 1000 கூட 47 minus 13. ஓகே, 47 minus 13 எவ்வளோ? 34. ஓகே, இப்போ 34 ப்ளஸ் இங்கே மேலே இருக்கக்கூடிய 1000 ப்ளஸ் 34ங்கிறது 1034. நமக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சீரீஸ் நான் உங்களுக்கு நம்ம சேனலில் டெய்லி அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். அது உங்களுக்கு கிடைக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகணும். இப்போ இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு நம்மளோட டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணியிருப்பேன். நீங்கள் ஃப்ரீயாகவே அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அந்த டெலிகிராமோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகே, தேங்க்யூ.